ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ப்ரௌனி, டீ கேக், நட்ஸ் கேக் எல்லாத்துலேயுமே 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்திருந்தது. எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ஹனி கேக்லேயுமே ஒரு 15 பீஸ் வேணும்னு ஆர்டர் வந்திருந்தது. அதுவுமே கடைசியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதை செய்யறத பார்க்க பார்க்க சாப்பிடலான்னு தோணும். கேக்கே பிடிக்காதவங்க கூட பார்க்க பார்க்க இப்பவே வாங்கி சாப்பிடலான்னு அவ்வளோ ஆசையா இருக்கும். டேஸ்ட்டுமே இந்த ஹனி கேக்கு சூப்பரா இருக்கும். உங்களில் எவ்வளோ பேருக்கு ஹனி கேக் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது எந்த கேக் அது ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட கேக் அப்படின்னு இந்த ஹனி கேக் தான். நான் ஜாபுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது டவுன் பஸ் இல்லை, அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நடந்து பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். அந்த பஸ் காசுல சாப்பிட்டதுதான் இந்த ஹனி கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கேக் சாப்பிடலாம்னு சொல்லுங்கன்னு கேட்டப்ப எனக்கு கேக்கை பத்தி எந்த நாலேஜுமே இல்லை. வெண்ணிலா கேக், சாக்லேட் கேக் இதை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதையே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்ப இங்க ஹனி கேக் டேஸ்ட் சூப்பரா இருக்கும், அதையே ஆர்டர் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்ப சாப்பிட்டதுதான் இந்த ஹனி கேக்கு. தேவி கேக் ஷாப்ல நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட கேக் இந்த ஹனி கேக் தான். என்னால மறக்கவே முடியாது. ரொம்பவுமே எனக்கு இந்த ஹனி கேக் பிடிக்கும். இன்னைக்கு நாமளே வீட்டுல வந்து கேக் செய்யறோம் அப்படின்றப்ப எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. இந்த ஹனி கேக்குமே வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பீசஸா வேணும்னா டீ கேக், ப்ரௌனி, நட்ஸ் கேக் இதெல்லாம் எப்படி ஆர்டர் பண்றீங்களோ அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹனி கேக்குமே ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 10 பீஸ் வேணும், 5 பீஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஹனி கேக் மட்டும் கிடையாது, சாக்லேட் கேக்கு, வெண்ணிலா கேக்கு இதெல்லாமே வேணும்னா கூட பீசஸா ஆர்டர் பண்ணிக்கலாம். அதாவது சில பேருக்கு வந்து கிரீம் போட்டு கேக் சாப்பிட பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப டீ கேக் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து இந்த ஹனி கேக் சாப்பிடலாம். கேக்கே பிடிக்காது, நாங்க கிரீம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஹனி கேக் சாப்பிடலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். டீ கேக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா சாப்பிடலாம். யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கேக் சாப்பிடலாம். இப்ப நான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறது வீட்டுக்கு. ஆர்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கேக் ஹனி கேக்குன்றதுனால அந்த கேக் செஞ்சு கொடுத்ததுமே வந்து எனக்குமே டெம்ட் ஆயிடுச்சு. நம்மளுமே சாப்பிடணும் அப்படின்ட்டு. அது செஞ்சு கொடுத்ததுல கொஞ்சம் கூட பீஸ் மிச்சம் இல்லை. அதுக்காக நான் தனியாவே வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோ பெரிய கேக் செஞ்சு எனக்கு கிடைச்சது என்னமோ 2 பீஸ் தாங்க. ஏன்னா இந்த கேக்கை செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பீஸ் போட்டு ஒவ்வொன்றா கொடுத்தாச்சு. பீஸ் போட்டது என்னவோ சின்னதுதான், ஆனா எல்லாருக்குமே வந்து கொடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குது, ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இந்த மாதிரி டேஸ்ட்ல நாங்க கேக் சாப்பிட்டதே இல்லை, நீங்க எந்த கடையில வாங்குனீங்கன்னு சொல்லுங்க, நாங்களுமே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன். அப்ப நான் வரும்போது கடையில வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இது வீட்டுல செஞ்சதுதான். ஹனி கேக்கு ஆர்டர் வந்திருந்தது, அதை செஞ்சு கொடுத்துட்டு இது சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சேன், அதுதான் டேஸ்ட் பார்க்கறதுக்கு உங்க எல்லாருக்குமே நான் கொடுத்தேன் அப்படின்னு. அதுதானே பார்த்தேன். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குது, ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சாப்பிட இனி 2 பீஸ் சேர்த்து சாப்பிடலான்னு தோணுது. இந்த மாதிரி டேஸ்ட்ல நாங்க கேக் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ட்டு ரொம்பவுமே சூப்பரா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சொன்னதோட மட்டும் இல்லாம எனக்கு ஒரு 5 ஆர்டருமே கிடைச்சது. அதையுமே வந்து சூப்பரா நல்லா சிம்பிளா வந்து செஞ்சுமே முடிச்சாச்சு. இது என்னடா இவங்க கேக்கு செய்யறன்ட்டு கிளையும் மேலேயும் சிந்தி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. சிரப் வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. மிச்சமானதை வீண் பண்ணக்கூடாது அப்படின்ற நல்லெண்ணத்திலையும் இருக்கிற சிறப்பையெல்லாம் இதுல ஊத்துனா இன்னும் டேஸ்ட் தூக்கலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி இதுலயே ஊத்தி விட்டுட்டேங்க. ஏன்னா நாம தானே சாப்பிட போறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் போட்டு கடைசியா வந்து அந்த தேங்காய் துருவலையும் தூவி விட்டுட்டேன். தேங்காய் துருவலுமே வந்து வீட்டுல நான் ரெடி பண்ணதுதான். முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னெல்லாம் வீட்டுல ரெடி பண்ண முடியுமோ அதை நான் வீட்லயே ரெடி பண்ணிக்குவேன். இந்த தேங்காய் துருவலும் அதே மாதிரி தான் வந்து வீட்டுல ரெடி பண்ணதுதான். இந்த துருவல் ரெடி பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது, ஈஸியான வேலை தான். இந்த மாதிரி நீங்களுமே வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சாப்பிட செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க வாங்குவாங்க. அப்படியுமே வாங்காட்டியும் வந்து என்ன நிறை குறை இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா நாமளே சாப்பிடும்போது தெரியாது, பக்கத்துல யாராச்சும் சாப்பிட்டாதான் என்ன வந்து எச்சா இருக்கு, கம்மியா இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து ஒரு ஆர்டர் நமக்கு கிடைச்சே தீரும். அந்த மாதிரி வந்து
நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹனி கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் பீஸ் ஆர்டர் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.